ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான ப்ரோமோ எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட பார்த்து நம்ம எல்லாருமே கதறதான் போறோம். ஆமாங்க, ஒண்ணுமே பண்ணாதவனுங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நல்லா கேம் ஆடினவங்க எல்லாரையும் வெளியே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல அருண், தீபக் இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போடுறாங்க. இல்லை, உங்களுக்கே மனசாட்சி வேண்டாமாடா? எதுக்காகடா இவ்வளவு கேவலமா இந்த சீசனை கொண்டு போயிட்டு இருக்கீங்க? உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தளவுல இவ்வளவு மட்டமா போறதுக்கு காரணம் மக்குச்செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். இவரை பொறுத்தளவுல ஹோஸ்டா வந்த உடனேயே மக்களின் குரலா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. இவன்லாம் ஒரு ஹோஸ்டா? ஹோஸ்டுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கழுவி ஊத்திருக்கோம். இப்ப நிறைய பேர் விஜய் சேதுபதி பரவாயில்லப்பா, விஜய் டிவி சொல்றது தானே விஜய் சேதுபதி பண்ண முடியும் அப்படி மேலாம் சொல்றீங்க. எல்லாமே சரிதாங்க. ஆனா அவரை பொறுத்தளவுல தனக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கிறதாகவும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அதை வச்சுதான் கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் அவர் தான் சொல்லியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல எவ்வளவோ தவறுகள் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு நபர்களும். எந்த இடத்துலயும் விஜய் சேதுபதி தட்டி கேட்டதே கிடையாது. அதாவது ஜெஃப்ரியா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், இவங்களை பொறுத்தளவுல இந்த கேம்ல பல கேவலமான வேலைகளை பண்ணிருக்காங்க. பல பேரை இழிவுபடுத்திருக்காங்க. வயசுக்கு மீறி தற்குறித்தனமா மத்தவங்களை கேலி கிண்டல் பண்றதா இருக்கட்டும், அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஜெஃப்ரியை பொறுத்தளவுல டாஸ்க்னு வந்துட்டா கொலவெறி பிடிச்ச மாதிரி தான் ஆடினான். கொஞ்சம் விட்டு இருந்தா தீபக், முத்துக்குமரன் ரெண்டு பேரையும் கொன்னே போட்டிருப்பான். அந்த அளவு ரூடா விளையாண்டான். இப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த எந்த தவறுகளை பத்தியும் விஜய் சேதுபதி எந்த இடத்துலயும் கேள்வி எழுப்பவே இல்ல. ஒண்ணு வேண்டாம், இந்த தற்குறி சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எல்லாரையும் கேவலப்படுத்துவா, எல்லாரையும் அசிங்கப்படுத்துவா. அதே நேரத்துல அவளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, ஒழுங்கா பேச வராது, டாஸ்க் விளையாட தெரியாது, தமிழ் தெரியாது. தமிழ்ல யாராவது நல்லா பேசிட்டாங்க அப்படின்னா அதை கேலி கிண்டல் பண்ணுவா. தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் விளையாடணுமா? ஆமாமா, தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் விளையாட முடியும். இது தமிழ் பிக் பாஸ் ஷோ. உனக்கு வேற மொழி தான் தெரியும்னா அந்த மொழியில இருக்கிற பிக் பாஸ் ஷோக்கு போயிருக்க வேண்டியதுதானே. இங்க என்ன டேஷுக்கு வந்தீங்க? தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் தாங்க இவ்வளவு கேவலமான போட்டியாளர்களை வச்சு கேம் ஷோ நடத்துவாங்க. அதுலயும் இந்த ஃபைனலிஸ்டா வந்திருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆகுது. பவித்ரா என்னங்க கிழிச்சிருக்காங்க நீங்களே சொல்லுங்க. ஆனந்தி வெளியே போற வரைக்கும் பவித்ரா முழு நேரம் ஊர்கிழவியா இருந்தாங்க. ரெண்டு பேரும் தனியா ஒவ்வொரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிடுவாங்க. அவ அப்படி பண்றா, இவன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி புரணி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, என்ன பேச விட மாட்டுக்காங்க, எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதறுவாங்க. சரி பேசி தொலை அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த நேரம் கருத்து இல்ல, எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பவித்ராவுமே ஒரு தற்குறி தான். நல்லா நடிப்பாங்க, நாடகத்திலையும் சூப்பரா நடிச்சாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ரொம்பவே நல்லவ மாதிரி நடிச்சாங்க. ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. முழுக்க முழுக்க வன்மத்தோட தெரிகிற ஒரு நபர் தான் பவித்ரா. அதே நேரத்துல தன்னை நல்லவளா காட்டிக்கிட்டாங்க. நம்ம நம்பித்தான் ஆகணும், வேற என்ன பண்ண? நம்ம கையில என்ன இருக்குது? மக்கள் முட்டாள் தானே. எதுக்காக நம்ம ஓட்டு போடுறோம் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குதுங்க. ஓட்டிங்ல கடைசி இடத்துல பவித்ரா தான் இருக்கா. பவித்ராவை உள்ள வச்சுட்டு நல்லா கேம் ஆடுற தீபக் தூக்கி வெளியே போடுறாங்க. சரி, அதே நேரத்துல ரயான் ஃபைனலிஸ்டா. இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லாத ஒண்ணு அப்படிங்கறத நம்ம பல வீடியோக்கள்ல பதிவு பண்ணிட்டோம். அவனை பொறுத்தளவுல இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க சூப்பரா விளையாண்டான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல கூட திருட்டுத்தனத்தை பண்ணி தானே ஜெயிச்சான். முத்துக்குமரன் தன்னோட கேப்டன்சியை இன்னொருத்துக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவனை போட்டு போலன்னு பொழப்பானுங்க. அதே நேரத்துல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல நடந்த தவறுகள் எதையுமே பிக் பாஸ் டீமும் பார்க்கல, விஜய் டிவியோட குரங்கு பொம்மையா இருக்கிற விஜய் சேதுபதியும் பார்க்கல. ஆமாங்க, ரயன் என்ன பண்ணா? அவங்க அம்மா சொன்ன மாதிரி சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கும் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு அவங்க சொல்ற எடுபடி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான். வேற எந்த கேமுமே ரயன் ஆடலையே. அவனை உள்ள வச்சுட்டு அருணை தூக்கி வெளியே போடுறாங்க. என்னங்கடா உங்க நியாயம்? அருணை பொறுத்தளவுல பல இடங்கள்ல மார்க் பண்ணி இருந்தாரு, தவறான பாதையில போனாரு, இல்லன்னா சொல்லல. ஆனா அவர் கேம் ஆடினாருப்பா. இந்த ஒரு ரியாலிட்டி ஷோல தன்னால என்ன முடியுமோ அதை பண்ணாரு. அவரை தூக்கி வெளியே போட்டுட்டு பெண்களுக்காக பெண்கள் மடியிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிற ரயான் எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் செம கண்டாகுதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணுங்க. இந்த சௌந்தர்யாவுக்கு என்ன தகுதி இருக்கு அத முதல்ல சொல்லுங்க. மத்த எல்லாரையும் விட்டுலாங்க. பவித்ரா கூட டாஸ்க் விளையாண்டாங்க, ரயானுமே டாஸ்க் விளையாண்டான். இந்த தற்குறி சௌந்தர்யாவுக்கு அதுவும் தெரியாதே, அதுவும் வராதே. அதுக்கு தெரிஞ்சது ஒண்ணு மட்டும்தான், அடுத்தவங்களை புல்லிங் பண்றது, மார்க்கிங் பண்றது, கேவலப்படுத்துறது, ப்ரோவோக் பண்றது.
இது மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் ஒரு திறமையாடா? இந்த திறமையை வச்சுட்டு ஒரு ஆள் பிக் பாஸ் ஷோல ஃபைனலுக்கு வரலாம் அப்படின்னா நீங்க என்னதான் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வர்றீங்க? எந்த திறமையும் வேண்டாம்ப்பா. ஒண்ணு விஜய் டிவில வேலை பார்க்கணும், இல்லன்னா நிறைய பணத்தை கொடுத்து பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வரணும். அப்பனாதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான பாதையை நோக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு ஃபைனலிஸ்டா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இத நான் முதல் வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவனை பொறுத்தளவுல நேருக்கு நேரா யாருகிட்டயுமே அவனோட கருத்துக்களை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அவனுமே ஊர்க்கிழமை மாதிரி ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து புரணி தான் பேசிட்டு இருந்தான். தனக்குன்னு ஒரு ஜால்ரா கூட்டத்தை வச்சிருந்தான். அது யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது அருண், சத்யா, ரஞ்சித் இந்த 3 பேருமே விஷால் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுற தலையாட்டு பொம்மைகளா தான் இருந்தாங்க. அப்படி ஒரு சேஃப் கேம் தான் விஷால் ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் கண்டென்ட் கொடுத்தான். அது காதல் கண்ணே சொல்ல முடியாது, அது ஒரு கன்றாவி அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்தளவுல விஷால மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். 10 வருஷமா தம்பியா பார்த்த ஒருத்தரை எந்த பொண்ணும் காதல் பண்ணாது. இந்த கன்றாவி கண்டென்ட்ட கொண்டு வந்தது தர்ஷிகா தான். இருந்தாலும் விஷாலும் அந்த கண்டென்ட்டுக்கு துணை போனாரு. அதுக்கப்புறமா அன்ஷிதா கூட ஒரு காதல். அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல எந்த அளவு காதலை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு காதலை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுலயும் அன்ஷிதாலாம் ஒரு நல்லவ மாதிரி நடிக்கிறா பாருங்க, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. வெளியே போய் இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கெல்லாம் பார்க்கும் போதே செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த அம்மாவை பொறுத்தளவுல விஷால் காதுல அவங்களோட எக்ஸ் காதலரோட பேரை சொன்னாங்களாம். அந்த பேர் அர்ணவ் கிடையாதான். ஏமா ஊரே நாரி போய் கிடக்குதுமா. அது மட்டும் இல்ல, நீ இப்ப காதல் பண்றல்ல உன்னோட காதல் மன்னன் விஷால், அவனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லிட்டான். அவ என் காதல அர்ணவோட பேரை தான் சொன்னான், அவன் தான் அவளோட எக்ஸ் அப்படிங்கறதே எனக்கு அப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் அதுல ஒரு உருட்டிட்டு இருக்கான். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஒரே சேனல்ல வேலை பாக்குற விஷாலுக்கு தெரியாதான். நம்புங்க, நம்ம முட்டாளு தானே, நம்ம நம்ப வேண்டிதான். அதே மாதிரியே இந்த சீசனை மாதிரி நட்பை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நட்புக்கு உதாரணமா இந்த சீசன் தான் இருக்குது. அதாவது எப்படிப்பட்ட நபர்கள் கூட நட்பா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை இந்த சீசன் செட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க? உதாரணத்துக்கு இந்த கோவா கேங் தான். ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரி இந்த 4 பேரும் கூட்டணி. ஜெஃப்ரிய பொறுத்தளவுல ஜாக்லினை பத்தி அந்த அளவு கழுவி ஊத்துனான். அதே நேரத்துல ஜாக்லின் கிட்ட சூப்பரா நல்லவன் மாதிரியும் தம்பி மாதிரியும் நடந்துப்பான். சௌந்தர்யாவை பத்தி பேசவே வேண்டாம். அவளை பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்து 13வது வாரம் வர எந்த இடத்துல எல்லாம் வருத்தப்பட்டு நின்னாலோ அந்த இடத்துல எல்லாம் ஜாக்லின் தான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டா நின்னாங்க. இருந்தாலும் இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நான் என்ன நாயா நஞ்சியோட இருக்கிறதுக்கு நான் அதை விட கேவலமானவ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை எந்த அளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவு இழிவுபடுத்தினா. அதே மாதிரி தான் ரயானுமே ஜாக்லினை பத்தி பல இடங்கள்ல தவறா பேசிருக்காரு. ஜாக்லினை பொறுத்தளவுல சொல்லவே வேண்டாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொன்ன மாதிரி தான். வாரம் ஒரு நட்பு, யாருக்கு கைத்தட்டல் அதிகமா வருதோ அவங்க கூட நட்பாயிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பல வார்த்தைகள் பேசி அவங்கள தவறான பாதைக்கு போக வச்சு அவங்களோட ஓட் பேங்க காலி பண்ணி வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா விஷால் இவங்களோட காதலுக்கு தொடக்க புள்ளி வச்சதே ஜாக்லின் அப்படின்னே சொல்லலாம். தர்ஷிகா எல்லாம் இந்த சீசன்ல ஃபைனல் வர வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர். அவங்கள காதல் வலையில விழ வச்சு காலி பண்ணி வெளியே அனுப்புனாங்க. அதே மாதிரி தான் ஜெஃப்ரி நல்லவனா தான் இருந்தான். எப்போ கோவா கேங்ல சேர்ந்தானோ அப்பமே அவனோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ரயானை பொறுத்தளவுல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க சூப்பரா விளையாண்டான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனோட குடும்பம். உள்ள வந்து அவங்க அக்காவை பொறுத்தளவுல ஜாக்லினை நம்பாத, சௌந்தர்யாவை நம்பாத, அது மட்டும் இல்லாம அவளுக்கு கால் அமைக்கிட்டு இருக்காத, எங்களுக்கு பாக்குறதுக்கே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி செருப்பால அடிக்காத குறையா ரயானுக்கு அட்வைஸ் பண்ணிருந்தாங்க. அதனாலதான் கடைசி வாரம் மட்டும் விளையாண்டான். அது வரையா ரயான கேம் ஆட விடாம, ஏன் பேச கூட விடாம ஜாக்லின் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ரயானை வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் சௌந்தர்யா கூட நட்பா இருந்தாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா தன்னை பத்தி பின்னாடி பேசுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க. அத்தோட சௌந்தர்யாவோட ஓட் பேங்க் காலி அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஜாக்லினை பொறுத்தளவுல உறவாடி கெடுக்கிறதுல வல்லமை படைச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த சீசன்ல கேடுகட்ட நட்புக்கு உதாரணமா கோவா கேங், கேவலமான காதலுக்கு உதாரணமா விஷால், அன்ஷிதா, தர்ஷிகாவோட முக்கோண காதல், இப்படி கேவலமான கண்டென்ட் தான் இந்த சீசன்ல போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல ஒருத்தன் நியாயமா பேசுறான், கரெக்டா பேசுறான் அப்படின்னா அவன் மண்டைய கழுவுறான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மேல பழிய போடுறாங்க. இல்ல ஒருத்தன் மண்டைய கழுவுறான் அப்படின்னா அவன் சொல்றது எல்லாம் நீ நம்பி இருக்க, அவன் சொல்றதெல்லாம் நீ செஞ்சிருக்கன்னு தாண்டா அர்த்தம். அந்த வகையில யாரு மண்டைய கழுவுறான்னு நீங்க சொல்றீங்களோ
அவன் அறிவாளி, அதாவது முத்துக்குமரன் அறிவாளி. நீங்க எல்லாருமே முட்டா பயலுக அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்குடா. ஏன்டா இவ்வளவு கேவலமா உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனோட தோல்விக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதி அப்படிங்கறத என்னோட கருத்து. முதல் வாரத்துல இருந்தே கேட்க வேண்டிய கேள்விகளை சரியா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல கேட்டிருந்தார் அப்படின்னா இந்த சீசன் இவ்வளவு மொக்கையா போயிருக்காது. அதே மாதிரியே இந்த தற்கொலை சௌந்தர்யா எல்லாம் கடைசி வாரம் வந்திருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. பணம் ஜெயிக்க போகுதா இல்லனா உழைப்பும் திறமையும் ஜெயிக்க போகுதா அப்படிங்கறதுக்கான போட்டி தான் நடக்க போகுதுங்க. அதாவது எந்த திறமையும் இல்லாம தற்குறியா இருக்கிற சௌந்தர்யா ஜெயிக்க போறாளா இல்லனா சகுனி வேலைய பாத்துக்கிட்டு உறவாடி கெடுக்கிற ஜாக்லின் ஜெயிக்க போறாங்களா இல்லனா உழைப்பு தான் உயர்வு தரும் அப்படின்னு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிற பாமர மக்களின் குரலா உள்ள இருக்கிற முத்துக்குமரன் ஜெயிக்க போறாரா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. என்ன பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வினரா வர்றதுக்கு முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் மட்டும்தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் விளையாடுற கேம்ல ஒரு அறம் இருக்குது. மத்தவங்களை எந்த இடத்துலயும் இழிவுபடுத்தல, கீழே டவுன் பண்ணி இவன் மேல வரல. அவனோட திறமையாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆமாங்க, இப்ப நிறையவே யூடியூபர்ஸ் புதுசா உருட்ட தொடங்கியிருக்காங்க. முத்துக்குமரன் மாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளை பொறுத்தளவுல இந்த சீசனோட முதல் வாரத்திலேயே சொல்லியாச்சு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான் அப்படிங்கிறது. ஏன்னா மீதி எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட், எல்லாமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான், எல்லாம் முட்டா பீஸ் தான். இவன் மட்டும்தான் கொஞ்சம் தெளிவா இருக்கான், இவன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கறது நம்மளோட கணிப்பா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முத்துக்குமரனுக்கு நானும் முட்டு கொடுத்திருக்கேங்க. முட்டு கொடுக்கலங்க, உண்மையா பேசுறேன். காசு வாங்கிட்டு கண்ட கேவலத்தையும் பண்ற சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் சொம்பு தூக்குறதுக்கே ஆள் இருக்கும் போது ஒருத்தன் ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து உழைப்பால முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு நம்ம கை கொடுக்கலன்னா வேற யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. அதனால பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பட்டம் தகுதியான ஒரு நபருக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஆதரவை தொடர்ந்து முத்துக்குமரனுக்கு கொடுங்க. அதே மாதிரியே இந்த சீசன்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ரிவ்யூவரோட ரிவ்யூ எல்லாம் கேட்டிருப்பீங்க. எப்படி ஒவ்வொரு வாரமும் மாத்தி மாத்தி உருட்டானுங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த சீசன்லயாவது ஒழுங்கா ரிவ்யூ பண்றவங்களுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.